வார்த்தையை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறோம். உடைய மகிமை எங்களை இந்த நேரத்தில் நிரப்பட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காலை நேரத்திலும் கூட தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்புள்ளவர், தேவன் எல்லையற்ற அன்பினாலே நம்மை நேசிக்கிறார் என்று அநேக தேவனுடைய அன்பை குறித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அப்போ ஆனால் இந்த காலை நேரத்திலும் கூட தேவன் அன்பாக தான் இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதானமான கற்பனையாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். இந்த வார்த்தையை நிறைய தடவை நாங்க கேட்டிருக்கிறோமே. இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னது? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு யாரிடத்திலே அன்பு கூறணும்? ஆமென். கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனிடத்துல நீங்க அன்பு கூறுகிறீங்களா? இது பிரதானமான கற்பனை என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அநேக கற்பனைகளை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். இதை செய்யாத நிறைய காரியங்களை கர்த்தர் கட்டளையாக பிரமாணமாக கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பிரதானமான கட்டளை என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், இன்னொரு வசனத்திலே முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10 அதிகாரம் 37 வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறேன் என்னை எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். இந்த இடத்துல தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ரொம்ப கடினமா இருக்குல்ல கேட்கிற காரியங்கள். தன்னுடைய சொந்த மகனையாவது மகளையாவது தேவனை விட அதிகமாக நேசிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போ தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே அவர் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக இருக்க வேண்டும். தேவன் வைக்கிற இடத்திலே நாம் எதை வைத்தாலும் அது தேவனாக மாறிவிடப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைக்கிற இடத்திலே தேவன் தான் முதலாவதாக நமக்கு முன்பதாக நேசிக்கப்படுகிறவராக காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் விட ஆப்வியஸா நம்முடைய பிள்ளைங்க தான் நம்முடைய சொத்து, நம்முடைய என்னது குடும்பம் தான், நம்முடைய உறவு தான் என்னது எல்லாவற்றுக்கும் மேலாக. கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் பெற முடியாத சொத்து நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் எல்லாம், நம்முடைய தகப்பன் தாய் எல்லாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த சொத்து நீ நினைக்கிற அந்த உறவு சொத்து எல்லாவற்றை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பிள்ளையை நேசிக்கணும், பிள்ளையை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்னிலும் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. அப்போ எந்த இடத்திலே தேவன் வைத்திருக்கிற, எந்த இடத்திலே நாம் தேவனை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே நேசிக்கிறேன் என்று சொல்லி வாய்களிலே சொல்லிவிடலாம். ஆனால் அந்த நேசம் எந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு அதிகமாக நேசித்து வைத்திருக்கிறார், ஆனால் நாம் எந்த இடத்துல அவரை வைத்திருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாகவே எல்லாவற்றையும் விட தேவனை நேசிக்கிறது நமக்கு பின்புறமாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம்,
அவர் மட்டும் நம்மளை பார்த்து 365 நாட்களும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மட்டும் நம்மள நேசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம இடறி விழும் பொழுதெல்லாம் தூக்கி எடுக்கிறார், கரம் பிடித்து நம்மள என்ன பண்றார், அவர் மறந்து போகிற நேரத்துல எல்லாம் பரவாயில்ல நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாக காணப்படுகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் அவருடைய நேசத்துக்கு பாத்திரமானா இல்லாதபடி நான் நேசிக்கிறேன் என்று ஆலயத்திலே வந்து சொல்லுகிறோம். ஆனால் முழு மனதோடு அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறோமா? முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறோமா? அந்நிய ஜனங்களுக்கு நேசம் என்று கர்த்தருடைய அன்பை பற்றி தெரியாது. ரட்சிப்பை பெற்ற, மன்னிப்பை பெற்ற நமக்கு தான் தெரியும் எந்த குப்பையிலிருந்து எடுத்தார், எந்த சேற்றிலிருந்து என்னை எடுத்தார் என்று சொல்லி எவ்வளவு அதிகமா மன்னிக்கப்பட்டோமோ அந்த அளவு நேசம் அதிகமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மன்னிப்பை பெற்ற நம்மால ஆராதிக்காம இருக்க முடியாது, முழு இதயத்தோட அவரை தேடாம இருக்க முடியாது, அவருக்கு பயப்படாம இருக்க முடியாது, அவரை எல்லா இடத்திலும் முதலிடம் செலுத்தாம இருக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் நடுவராக அல்ல முதல்வராக அவர் காணப்படுவார். அல்லேலூயா. அந்த நேசம் அதிகரிக்குமானால் எல்லாவற்றிலும் அவரை முதலாவதாக வைத்திருப்போம். அல்லேலூயா. நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. மோசே 10 கட்டளை வாங்குவதற்காக சீனாய் மலை மேலே ஏறி இருக்கும் பொழுது எல்லா அற்புதங்களையும் கண்ட ஜனங்கள் செங்கடலை 2ஆக பிளக்க பண்ணுகிறார். அவர்கள் பார்க்காத அற்புதமே கிடையாது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள், கொஞ்ச நேரத்துல வழிமாறி தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி இதுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அவர்கள் வழிபடும்படியாக தங்களுடைய காதுகளிலே கழுத்துகளில் இருக்கிற ஆபரணங்களை கலற்றி ஒரு பொன்னை என்ன பண்றாங்க, ஒரு பொன்னை வடிவமைத்து ஒரு உருவத்தை உண்டாக்கி இதுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அதற்கு முன்பதாக தேவன் எந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தப்பட வேண்டுமோ வழிநடத்தின தெய்வம் முன்பதாக இருக்க வேண்டும். அந்த தெய்வம் இருக்க வேண்டிய, பரிசுத்தமுள்ள தெய்வம் இருக்க வேண்டிய இடத்திலே விக்கிரகத்தை முதன்மைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துலதான் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு வெறும் ஒரு சிலையை வைத்து வணங்குவது விக்கிரகம் கிடையாது. தேவனை விட தேவன் வைக்கிற இடத்திலே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்திலே, தேவன் கொடுக்க வேண்டிய முதல் இடத்திலே எதெல்லாம் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் இல்லாத இடத்திலே எதையெல்லாம் நிரப்பி இருக்கிறோமோ, ஒருவேளை நம்முடைய பணமாக இருக்கலாம், பணம் நம்முடைய விக்கிரகமாக மாறி இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்னைக்கு காலையில கூட நம்ம பாடல்களை எல்லாவற்றையும் விட உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த நேசத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் விட, எனக்கு இருக்கிற சொத்து, அந்தஸ்து, ஆஸ்தி, எனக்கு எதெல்லாம் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கணும், அது எல்லாத்தையும் விட, என் ஜீவனை விட அவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில பேருக்கு அவங்க வேலை, அவங்க செய்கிற தொழில் தெய்வமாக இருக்கும், அது அவர்களுடைய விக்கிரகமாக கர்த்தர் பார்க்கிறார். அப்ப எந்த இடத்துலதான் அவர் விக்கிரகத்தை பார்க்கிறாரோ நம்ம மீது எரிச்சல் உள்ளவராக, கோபம் உள்ளவராக கர்த்தர் மாறி விடுகிறார். தேவனை வைக்கிற இடத்திலே அதை விட மேலாக மேன்மைப்படுத்தி எதை வைத்தாலும் அது ஒரு விக்கிரகமாக கருதப்படுகிறது. சோ இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த காரியம் தேவனை விட நாவினாலே அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், நாவினாலே விழுந்த இருதயத்தோடு தேடுகிறேன் என்று சொல்லுகிறோம், நாவினாலே இருதயத்திலிருந்தும் சொல்ல முடிகிறது, ஆனால் செயல்பாட்டிலே தேவனை விட அவருடைய மகிமையை கெடுத்து போடுகிற காரியங்கள் நம் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் இருக்குமானால் இன்றைக்கும் கூட அது கர்த்தரை பிரியப்படுத்தாத காரியமாக காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொத்து வேணாம், நீங்க நிறைய பணம் வேணாம் அப்படின்னு சொல்லல, உறவுகள் வேண்டாம்னு சொல்ல, எல்லாமே இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட அவரிலே நான் அன்பாகிறேன்.
அவரை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வசனம் சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஏன் சொன்னா, ஒரு நண்பனுக்கு அடுத்த நண்பன் ஜீவனை கொடுத்தானா அதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ மனிதர்கள் சொல்லுவாங்க, உனக்காக ஜீவனையை கொடுக்கிறேன், அல்லது நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்காக என் ஜீவனையை கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே நாவினால் அல்ல, அவர் செயலினாலே அவருடைய ஜீவனையே கொடுத்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய அன்பை, விலையேற பெற்ற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் முழு இருதயத்தோடு, தேவ ஜனங்களை பார்த்துதான் சொல்றார், இது பிரதானமான கற்பனை. முழு இருதயத்தோடு எதையாகிலும் நேசித்துக் கொண்டிருக்கிறோமானால் இன்னைக்கு காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே தேவன் அல்லாத எது இருந்தாலும் இந்த நாளிலே அதை விட்டு விலகும்படியாக, தேவனை மட்டுமே நேசிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், தேவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவராக இருப்போம். லவ்னாலே என்னது? லவ் இஸ் ஒபீடியன்ஸ். அப்போ அன்பு வந்தாலே கீழ்ப்படிதல் வந்தோம். கரெக்ட் தானேங்க? நான் வெறும் அன்பு செய்யறேன் நாவினாலே அன்பு செலுத்துதல் அது சொல்லுகிற அன்பாக இருக்கும். செயல்படுத்துதல் எப்படியா இருக்கும்னா அது ஒபீடியன்ஸ்ல வந்துடும், அது கீழ்ப்படிதல்ல வந்துடும். அப்போ அவர் சொல்லுகிற எல்லா கற்பனைகளையும் கீழ்ப்படிவதே நான் தேவனிடத்திலே அன்பு செய்கிறேன் என்று அர்த்தமாக பொருள்படும். அல்லேலூயா. கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படி, தேவன் சொன்ன காரியங்களை எல்லாம் ஒன்று கூட தவற விடாதபடி அவரிலே நான் அன்பு கூறும்படி, எதெல்லாம் என்னால செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் நிச்சயமாக கை கொள்ளுவேன். தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்கிறது சாதாரணமா சொல்லாம பிராக்டிகலா அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நாம் அநேக நேரத்திலே சில காரியங்களை தவற விட்டுறோம். நம்ம வசனம் வாசிச்சுட்டே போனோம், நிறைய காரியங்களை வாசிக்கலாம். ஆனா என்னது, நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும் பொழுது எதிலெல்லாம் நம்ம அன்பு கூறுதல் என்று வாய்களிலே சொல்லி தவற விடுகிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கும் சொல்லுங்க. அனுதின வாழ்க்கையில பிராக்டிகலா பேசலாம். குடும்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நான் வசனம் சொல்லிக்கிட்டே போலாம், நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா பிராக்டிகலா சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் புரிதலாக இருக்கும். அப்போ அந்த ஜெப நேரம் என்று உங்களுடைய குடும்ப ஜெபமா இருக்கலாம், தனிப்பட்ட நேரம் நீங்க ஒதுக்கி இருக்கிற நேரத்துல நீங்க அந்த ஜெபத்தை காட்டிலும் டெலிவிஷன்ல பயங்கரமா சீரியல் வருது, ஏதோ ஒரு நாடகம் வருகிறது, அல்லது படம் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அல்லது செல்போன்ல மணிக்கணக்கான நேரங்களை நம்ம செலவிட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் எதை மேன்மைப்படுத்துறேன்? இன்னைக்கு உறவெல்லாம் விட்டுறாங்க. பணம் உறவெல்லாம் தாண்டி கையில இருக்க சின்ன ஒரு செல்போன்லயே முழுவதும் முடிஞ்சிருக்கு. நேசம், பாசம், ஆசை எல்லாமே எதுல முடிஞ்சிருக்குன்னா அந்த சின்னதா பிசாசு கையில கொடுத்துட்டான். ஒரு செல்போனை கையில வச்சு நேசம் எல்லாம் அதுல போய், நேரம் எல்லாம் அதுல போய், அப்படியாக இன்றைக்கு நிலவரம் மாறிவிடு. நல்ல காரியங்கள் தான் பார்க்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அந்த சின்ன செல்போனுக்கு மாறுமானால்
இப்ப தேவனாக எதை வச்சிருக்கிறோம்? அதிகாலையில எழுந்திருந்து முதல்ல ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, வாட்ஸ்அப் என்ன இருக்கு, யார் என்ன மெசேஜ் பண்ணிருக்கா ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் எந்திரிச்சு என்ன பண்றது, பெட்டை விட்டு இறங்கி வருகிறது நிறைய பேர். முதல்ல யாருக்கு முதலிடம்? நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் நேசம் என்பது. இதுல எல்லாம் இது ஒரு சில உதாரணம் தான் சொல்றேன். அப்போ தேவன் எல்லாவற்றிலும் முன்பதாக காலையில எந்திரிச்ச உடனே அவரை தான் முதல்ல பார்க்கணும்னு அவர் விரும்புறார். நம்முடைய இருதயம் எதை பார்க்கணும்னு நினைக்குது? எதை பார்க்கணும்னு நினைக்குது? செல்போனை தான் பார்க்கணும்னு நினைக்கிறது. யாரு நைட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, யார் என்ன நமக்கு ரெஸ்பான்ஸ், நம்ம போட்ட மெசேஜுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் எதனா வந்திருக்கா, காலை வணக்கம் வந்திருக்கா, அவரு ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு உங்களுக்கு முன்னாடி. நேசத்தின் உச்சகட்டத்துல உங்களுக்காக என் மகள் காலையில எந்திரிச்சு என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு காத்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில எந்திரித்த உடனே வேறொரு காரியங்களுக்கு நேராக திசை திருப்பப்படுவோம். முதல்ல சில தாய்மார்கள் நேரா கிச்சனுக்கு போயிடுவாங்க. நேரா எந்திரிச்ச உடனே எங்க போயிடுவாங்க? கிச்சனுக்கு போயிடுவாங்க. அப்போ கர்த்தரை எந்த இடத்துல வைத்திருப்போம்? சபைக்கு ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுது நேசம் அதிகரிக்கிறவங்கள கண்ணை மூடுங்கன்னு சொல்ல வேணாம், கையை தூக்கி ஆராதிங்கன்னு சொல்ல வேணாம், சத்தத்தை உயர்த்துங்கன்னு சொல்ல வேணாம். நேசம் எனக்குள்ளே அதிகமாகுமானால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்ததும், அவர் என்னை மீட்டெடுத்ததும், அவர் என்னை தெரிந்து கொண்டதும் நிச்சயமாகவே நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிற நபராக இருப்பேன். ஆனால் கண்களிலிருந்து கண்ணீர் வராம, கண்ணீரோடு ஆராதிக்காம அவரை இருக்கவே முடியாது. சொன்னாதான் கண்ணீர் வரணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எங்கேயோ இருக்க வேண்டிய நம்மளை தூக்கிட்டு ராஜாக்கள்ன்றாரு, ஆசாரியன்றாரு, லேவியன்றாரு, அவருடைய சொந்த ஜனம்ன்றாரு, பரிசுத்த கூட்டம்ன்றாரு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டத்தை கொண்டு என்னது எங்கேயோ தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த ரோட்ல இருந்த தூக்கிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய பரிசுத்தமான இடத்துல வச்சிருக்கிறதுக்கே கடைசி மட்டும் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கு என்னவா இருக்கணுமா? நன்றியோ, அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும், அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், எல்லாவற்றையும் விட அவரை நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எதெல்லாம் நம்ம குப்பையா எண்ணிட்டு இருக்கோம்? எதெல்லாம் நஷ்டம் நினைக்கிறோம்? பணம் போயிடுச்சுன்னா இயேசுவை நம்பி பணம் போயிடுச்சுன்றோம். கொஞ்சம் உறவுகள்லாம் போயிடுச்சுன்னா இயேசுவை நம்பி என் சொந்த பந்தம் உறவெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இயேசுவை என்ன பண்றோம்? அவரை நம்பி எல்லாமே இழந்துட்டப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறதுலே அந்த நாட்கள்ல மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர், அதிக பணம் படைத்தவராக இருந்தவர். அவர் சொல்றார், அவருக்காக என் தேவனுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக என்ற. ஏன்னா அவருக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நான் வச்சிருக்கிற சொத்து, ஆஸ்தி, உறவு, பாசம் எல்லாமே என்னது? எல்லாம் வேஸ்ட். ஏன்னா அவர் கண்டறிந்து விட்டார், அந்த மெய்யான வெளிச்சத்தை பார்த்து விட்டார். எந்த மனிதர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாரோ அதே இயேசு என்ன தேடி வந்திருக்கிறாரு. துன்பப்படுத்தப்பட்ட என்ன அவர் என்ன பண்ணணும்? ஒண்ணு, நீ இவ்வளவு மோசமானவன் சொல்லிட்டு அதே இடத்துல அவனை இல்லாமல் பண்ணிருக்கணும். ஆனா அந்த இயேசு என்ன தேடி அவருக்காக என்ன வாழ வைத்திருக்கிறாரு. இதைவிட மேலான பாக்கியம் வேறு ஒன்றுமே. அல்லேலூயா. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த இடத்தை நினைத்தோமானால் இன்னைக்கு மரணத்துக்கு நேரா போயிருக்க வேண்டிய நாம், பாதாளத்தின் பிடியில் இருக்கிற பிசாசினுடைய வாயில் இருக்க வேண்டிய நம்ம கர்த்தர் மீட்டெடுத்து அந்த சர்ப்பம் நம்ம வாயில முழுங்குறதுக்கு ரெடியா இருந்தது. எப்போ உள்ள போயிருப்போம்னு தெரியாது. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு? பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக, நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசம் எல்லாவற்றிலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 38 வசனம் வாசிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து
பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இடத்துல அருமையான காரியங்களை ஒரு சம்பவம் நடக்கிறது. பரிசேயரில் ஒருவர் தன்னுடனே போஜனம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவை வீட்டிற்கு அழைக்கிறார். அவர் வீட்டுக்கு அழைத்த போது என்ன நடக்கிறதுனா, ஒரு பாவியாகிய ஸ்திரீ அவருடைய பாதத்தின் அருகே வந்து, இயேசுவின் பாதத்தின் அருகே வந்து அவர் மனக்கசந்து அழுது கொண்டு அவருடைய பாதத்தை கண்ணீரால நனைத்து அவருடைய தலை முடியினாலே அதை என்ன பண்றார், துடைத்து வாசனை மிக்க தைலத்தை அதிலே ஊற்றி, பரணியில் இருக்கிற தைலத்தை ஊற்றி என்ன பண்ணுகிறார், அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறார். அப்போ அவரை அழைத்த பரிசேயன் பார்க்கிறான். அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருக்கிறாரே, இவரை தொடுகிறவன் யார் என்று சொல்லி இவருக்கு தெரியாதா? ஒரு பாவியான ஸ்திரீ இவரை தொட்டு முத்தம் செய்கிறாங்களே, அல்லது இவருக்கான காரியங்களை செய்கிறாங்களே என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் அந்த பரிசேயனாகிய சீமோனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிக்க நேரம் இல்ல. 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க ஒருவரிடத்திலே. ஒருவன் 500 வெள்ளிக்காசும், இன்னொருவன் 50 வெள்ளிக்காசும். அப்போ அவர்கள் 2 பேர்களால அந்த கடனை அடைக்க முடியாம போயிடுது. 2 பேருக்கும் அந்த கடன் பட்டவன் மன்னிப்பை வழங்கி விடுகிறான். அப்போ யார் அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது, அந்த பரிசேயன் சொல்லுவான், யாருக்கு அதிகமா மன்னிப்பு வழங்கப்பட்டதோ 50 காசை விட 500 வெள்ளிக்காசுக்கு அந்த பர்சன் தான் அதிகமா நேசிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஆண்டவர் சொல்ற வசனம் கீழே வாசிக்கலாம். 44 இருந்து வாசிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, உங்கள் ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் எனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்காக கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உள்ள வரும்போது நீ என்னுடைய கால்களுக்கு கழுவுவதற்கு தண்ணீர் தரவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நான் உட்பிரவேசித்தது முதல் என்னுடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் சொன்னா, அவ்வளவா அவள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அன்பு பொங்கி வழிகிறதுனால அந்த அன்பை அவள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நேசம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிற நாம் தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தம் இல்லை. ஆண்டவருக்காக எதையும் செயல்படுத்துறதுக்கு நம்முடைய இருதயம் யோசிக்கிறது இல்லை. நேசம் என்று வாய்களில் சொல்லி ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஏதாவது எனக்கு நன்மை செய்வாரா, உள்ள வரும் பொழுதே தேவனிடத்திலிருந்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா, ஏதாவது நன்மை கிடைக்குமா, ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கு, நன்மைகள் இருக்கிறது. ஆனால் நீ அவரிடத்தில் அதிகமாய் அன்பு செய்து கொண்டிருக்கிறாய். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். எவரிடத்தில் அதிகமாய் மன்னிப்பு வழங்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவான். யாரும் எதையும் செயல்படுத்துங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்பு பெருக்கெடுத்து ஓடினாலே நம்மால சும்மா இருக்க முடியாது. அவரை அன்பு செய்து அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற நாவாக அது இருக்காது, அது செயல்படுதலாக மாறி. அதுதான் பாவியான ஸ்திரீன்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. கர்த்தர் பார்க்கிறார், அவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறாள், அவள் அதிக பாவம் செய்திருக்கிறாள். அவள் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அவளால தாங்க முடியல. என்னையும் நேசிக்க ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறாரே, சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டிருந்தேனே, சுற்றியுள்ள என்னுடைய குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டிருந்தேனே, எல்லாரும் ஒதுக்கின என்னை கூட
இந்த இயேசு கிறிஸ்து அரவணைத்து உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து உனக்காக நான் மீட்பை வழங்குறேன்னு சொல்றாரு. இதைவிட வேறு ஒரு தெய்வம் இல்லை, இதைவிட வேறு ஒரு ரட்சகர் இல்லை, இதைவிட ஒரு அன்பானவரை பார்க்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாமும் கூட எவ்வளவு அதிகமாய் மன்னிக்கப்பட்டோமோ, எவ்வளவு அதிகமாய் நம்முடைய இருதயத்திலே அந்த மன்னிப்பு பொங்கி வழிகிறதோ, அன்பு, அவருடைய அன்பு பொங்கி வழிகிறதோ, கையை கட்டிக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அதுதான் நேசம். அல்லேலூயா. யாரும் ஒருவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேசம் பொங்கி வழிந்தா தானா இந்த பாவியான ஸ்திரியை போல. ஆமென். அநேக நேரத்துல நாங்க எந்த பாவமும் செய்யவில்லையே, பாவமும் செய்யவில்லையே, ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். தாயின் வயிற்றிலே பிறந்த அத்தனை பேரும் நீங்க பாவி இல்லைன்னு சொன்னா அவன் தான் பிரதானமான பெரிய பாவி என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாகும். பாவம் செய்த ஆத்துமா நரகத்துக்கு நேராக செல்லப்படும். அந்த ஆத்துமாவை மீட்டு, நம்முடைய ஆத்துமாக்களை மீட்டு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? வசனம் சொல்லுதுல, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு தப்புவித்திருக்கிறார். இதைவிட மேலான தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று 1000 ரூபாய் கிடைக்கலன்னா ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். நேற்று கேட்ட 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கலன்னா என்ன பண்றோம்? ஆண்டவருக்கே காவு விட்டுருவாங்க. சபைக்கு வர மாட்டாங்க, வேற என்ன பண்ண மாட்டாங்க, ஊழியம்லாம் நடக்காது, ஊழியம் நடக்காது, எதுவும் நடக்காது. ஏன்? ஆண்டவர் என்ன பண்ணல? கேட்ட 10,000 ரூபாய் தரல. ஆனா ஒவ்வொரு தடவையும் முடியும் போதெல்லாம் சொல்றோம், என் ஆத்துமாவே, சத்தம் பயங்கரமா வரும், கர்த்தரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. திரும்பவும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறந்துடணும் சொல்லிதான் முன்னாடி இருக்க பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க போல. இந்த ஆத்துமா எப்ப பார்த்தாலும் மறந்து போகுது. அந்த ஆத்துமாவை பார்த்து சொல்லிட்டே, ஆத்துமாவை நீ மறந்து போகாத, அவர் செஞ்ச எந்த நன்மையும் மறந்துடாத, உன் ஆத்துமாவை மீட்டெடுத்தாரே, உன்னுடைய எல்லா விதமான தப்பிதங்களையும் மன்னித்து, உன்னுடைய எல்லா விதமான மரணத்துக்கு ஏதுவான உன்னுடைய